பதில் சொல்லுங்க சார். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாத்திரை சாப்பிடணும்? 1460 மாத்திரை சாப்பிடணும். கரெக்டா? இதுக்கு பதில் சொல்லுங்களேன். சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டனால யாருக்கா சுகர் சரியாச்சுதா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்களேன். ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டனால யாருக்கா ப்ரெஷர் சரியாச்சுதா? சொல்லுங்க. கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டனால யாருக்காவது கெட்ட கொலஸ்ட்ரால் சரியாச்சுதா? வெந்தயம் சாப்பிட்டனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்க, யாராவது நடத்தினாங்களா? சொல்லுங்களேன். நடைபயிற்சி மட்டும் பண்ணனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை இந்த பானை வயரை குறைச்சாங்களா? நடைமுயற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்களேன். நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4 எதனால வருதுன்னு கேட்டால் இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. அதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டாக காது கொடுத்து கேளுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம், அதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துடுங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. 2 வழியெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு வழி மட்டும்தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை, வாழ்க்கை முழுவதும் இன்சுலினை போட வேண்டியது வரும். இந்த தம்பியை பாருங்க, மொத்தம் 70 கிலோ வீட்டுக்கு குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பியை போய் நான் ரோட்டில் போய் ஓடடான்னு சொல்லவும் இல்லை. நான் தம்பியை கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். எதை மறந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் பேலன்ஸ் டயட் மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் ஒரு லைக் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்தாலும் இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. யாராவது ஒரு ஆளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES டைப் பண்ணி அனுப்பிடுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இன்ஃபர்மேஷன்? வீடியோ கூட போட்டு கேளுங்களேன். கேளுங்க, கரெக்டாக இருக்கும்.